ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தக்காளி சாதம். இது பிரியாணி சுவையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா உதிரி உதிரியாக ரொம்ப டேஸ்ட்டாக செய்திடலாம். ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கும் லஞ்ச் பேக்குக்கும் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இது செய்யறதுக்கும் நேரம் எடுக்காது. 10 நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் குக்கர் வச்சுருக்கேன். நம்ம தனியாக சாதம் வேக வச்சு தக்காளி தனியாக ரெடி பண்ணி செய்ய தேவையில்லை. இது போல் குக்கர்லேயே ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். குக்கரில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா சூடானதும் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா பொரிய விட்டுக்கலாம். இது பொரிஞ்சு வந்ததும் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 4 பச்சை மிளகாவும் கீறிட்டு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. வெங்காயம் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கி வரணும். இது ஓரளவு வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது தக்காளி சேர்க்கணும். 6 பெரிய தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இது கூடவே சேர்த்துட்டு தக்காளி சாதத்துக்கு தக்காளி நிறையா சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா மசியாக வதங்கணும். அது வரைக்கும் இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போது தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விட்டால் போதும். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இது சேர்க்கும் போது நல்லா பிரியாணி வாசனையில் சூப்பராக இருக்கும். இப்போது அரிசி சேர்த்துக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசியை நல்லா கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது உப்பு சரி பார்த்துக்கோங்க. இது மூடி போட்டு மூடி 4 விசில் விட்டுக்க போகிறேன். நீங்கள் எந்த அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தது போல் குக்கர் விசில் வச்சுக்கோங்க. இப்போது 4 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இதை திறந்து பார்க்குறேன். சாதம் சூப்பராக வந்திருக்கு. நல்ல மணமாக இருக்குது. இதுக்கு மேலே கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இதை கலந்து விடும்போது ஓரத்துலேருந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்மளோட தக்காளி சாதம் சூப்பராக தயாராகிடுச்சு. நல்ல கமகமன்னு பிரியாணி போலவே மணமாக இருக்குது. இது போல் செய்து கொடுத்தீங்கன்னா வீட்டில் உள்ள எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த லஞ்ச் ரெசிபியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.